Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அன்எக்ஸ்பெக்டடாக அடுத்தடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்னொருதோட கிளைமேக்ஸும் வரப்போகுது கூடிய சீக்கிரம் என்ன கம்மிங் வீக்கே வரப்போகுது. எதோட கிளைமேக்ஸ் வரப்போகுது, யார் யாரெல்லாம் அதில் வரப்போகிறா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு சீரியல்ஸ், மூவிஸ், ஷோஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனல் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த வகையில் ஷோஸ்னாலே பெஸ்ட்டாக இருக்கிற சேனல்னால் விஜய் டிவி தான். மண்டே டு சண்டே எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா சீரியல்ஸ் ஓடும், ஷோஸ் ஓடும். மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டே அந்த மாதிரினா தான் போடுவாங்க. முன்னாடிலாம் எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு ஏதாவது ஒரு மூவி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க விஜய் டிவி. இப்போ பார்த்திங்கன்னா 3 மணிக்கு டிக் 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 அப்படிங்கிற ஒரு 4:30க்கு பண்டிகை பலகாரம் அப்படிங்கிற ஷோ டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பண்டிகை பலகாரம் ஷோவை முடிக்க போகிறாங்க போல. ஏன்னா கம்மிங் வீக்கில் இருந்து 4:30க்கு பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டாரோட ஸ்பெஷலான ஹார்ட் பீட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. எவ்ரி சண்டே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிக் 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 ஷோ தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷோவும் பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்கோட முடியும். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வருவாங்க. அப்புறம் வந்து மக்கள் வருவாங்க. மக்கள் கூட இவங்க 4 பேரும் வந்து போட்டி போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஷோ. இந்த ஷோவோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த கிராண்ட் ஃபினாலே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக விஜய் டிவியுமே ப்ரோமோ போட்டுட்டாங்க. யார் யார் வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட்ஸ் தான் வரப்போகிறாங்க. ரக்ஷன் வராரு, பிரியங்கா வராங்க, மதுரை முத்து அண்ட் நம்ம ஃபேவரட் ஸ்ருத்திகா வராங்க. ஆக்சுவலாக ஸ்ருத்திகா வந்து குக் வித் கோமாளி டைட்டில் வின்னர். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹிந்தி பிக் பாஸில் கலக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருத்திகா பிக் பாஸுக்கு போய் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலாகுது. டிக் டிக் ஷோவில் அவங்க வராங்க அப்படின்னா இந்த ஷூட்டை வந்து எப்போ முன்னாடியே அட்வான்ஸாக எடுத்திருப்பாங்க நீங்களே நினச்சி பாருங்க. டிக் டிக்கோட கிராண்ட் ஃபினாலே கம்மிங் சண்டே மத்தியானம் 3 மணிக்கு நம்மளோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸோட பயங்கர என்டர்டெய்னிங்காக வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.